நான் யாரையும் லவ் பண்ண வேணாம்லாம் சொல்லலை. லவ் பண்ணுங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருந்துடாதீங்க. யாரையும் சார்ந்து இருந்துடாதீங்க. நம்ம யாரையும் நம்பி இல்லை. நம்ம லைஃப்பில் யார் வேணால் வரலாம், யார் வேணால் விட்டுட்டு போகலாம். நம்ம இவங்க இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாதுன்னு நம்ம லவ் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அப்புறம் அவங்களுடைய ஆட்டம் ஆரம்பமாயிடும். நம்ம இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது, அதனால் அவங்கள நம்ம என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம போராடுவோம். நம்ம அதுக்கப்புறம் நம்ம போராட நிலமை வரும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஏன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்போம். அந்த கேள்விக்கு அங்கேருந்து என்ன பதில் வரும், நான் ஏகப்பட்ட லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். லைஃப்பில் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நீ வேற ஏன் என்கிட்ட டாக்ஸிக்காக நடந்துக்கிற, ஏன் எனக்கு தொந்தரவு பண்ணுற அப்படின்ட்டு ஓவராக பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் கஷ்டம் நமக்கு தான். அதனால் ஒன்றே ஒன்று தான், நம்ம லைஃப்பில் ஹோப்பாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கிறது நம்ம பெற்றவங்க தான். அதனால் பெற்றவங்களை மீறி தயவு செய்து யாரும் லவ்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா பெற்றவங்களை எதிர்த்து நம்ம அவங்க கூட போயிடும். ஆனால் அவங்க நம்ம கடைசியில் பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன், கஷ்டம் நமக்கு தான். இது நிறைய பேர் அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். வேணாம், லவ்வும் வேணாம், ஒன்றும் வேணாம். உங்கள் லைஃப்பை பாருங்கள்.